மனநலன்னா என்ன? அதுக்கு நாங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? இப்போ மனநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா ட்ரெண்டிங்கா இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆனா ஏன் ட்ரெண்டிங் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. மனசு சரியில்லை அப்படின்னு பேசுறோம். நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா மனசுன்னா ஹார்ட்ன்னு நினைச்சுக்கிறாங்க. சொல்லுவாங்க என் பிரெயின் வந்து கரெக்டா சொல்லுது ஆனா ஹார்ட் ஒத்துக்க மாட்டேங்குது இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே ஒரு மித். மனசு அப்படின்னா உங்களோட திங்கிங், ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியர். முதல்ல உங்களோட மூளை எப்படி வேலை செய்யும்னா யோசிக்கும், திங்கிங் எடுத்துட்டு வரும். அந்த திங்கிங்க்கு ஏத்த மாதிரி உணர்வுகள் ஏற்படும். அந்த உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளோட நடத்தை இருக்கும். மொத்தமா நம்ம வாழ்க்கையே இந்த மூளை சார்ந்துதான் இருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய விஷயம் எப்படி நம்ம பாதுகாத்துக்காம இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சோ அப்போ நம்ம மனநலம் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கறத பார்க்க முடியும் ஈஸியா. இப்போ மனநலத்தை பத்தி இவ்வளவு சொல்றீங்க. ஆனா இது வரைக்கும் ஜென்ரல் ஒப்பீனியன், ஜென்ரல் பப்ளிக் வியூ பாத்தீங்கன்னா மனநலன்னாவே பைத்தியக்காரன் ஆயிட்டான். ஸோ இதுதான். இது சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், அதை பத்தி நம்ம உள்ள போல. ஜென்ரல் ஒப்பீனியன் அவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான் அப்படின்ட்டு. ஸோ அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போ நார்மலா எனக்கு கூட மனநலம் சரியில்லாம போகலாம். அதை எப்படி நான் பைத்தியம் ஆயிட்டேன் அப்படின்னு நானே சொல்லிக்க முடியும்? இதுல இருந்து நீ பப்ளிக்கு என்ன சொல்ல வரீங்க? அது நாங்க யோசிக்கிறது கரெக்டா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம சொசைட்டலாவே அப்படிதான் நம்ம வளர்ந்துருக்கோம். கரெக்டா? இப்போதான் வந்து மென்டல் ஹெல்த் அப்படிங்கறத பத்தி பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சில ஜெனரேஷன்ஸ்க்குலாம் முன்னாடி போகும்போது இந்த மாதிரி யாராவது பிஹேவியர் அப்நார்மலா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாமி அப்படி எக்ஸாக்ட்லி. சாமியார் கிட்ட கூட்டு போறது பேய் பிடிச்சிருச்சு. எக்ஸாக்டான கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லா ரிலீஜியனுமே இப்படிதான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாமியார் கிட்ட கூட்டு போறது என்னென்னமோ ட்ரை பண்ணிருப்பாங்க. சங்கிலியில கட்டி வைக்கிறதுல இருந்து வீட்டு ரூம்குள்ள அடைச்சு வைக்கிறது இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்போ நம்ம சொசைட்டலாவே அப்படிதான் வளர்ந்துட்டு இருந்திருக்கோம். ஒருத்தருக்கு அப்நார்மல் பிஹேவியர் டெவலப் ஆகுதுன்னா அது என்னன்றதை யோசிக்க கூட மாட்டாங்க. முதல்ல அவங்க பயந்துருவாங்க. ஐயோ என்னோட பையனோ பொண்ணோ இல்ல அம்மாவோ அப்பாவோ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு ஏதோ பண்றாங்களே புரியாது ஃபர்ஸ்ட். அதுல என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு மனநல பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட போய் பார்க்கணும். அதாவது சைக்கியாட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க யாருன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு சைக்கியாட்ரியில ஸ்பெஷலைஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க மருந்து பிரிஸ்கிரைப் பண்றவங்க. ஸோ அவங்கள போய் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். பார்த்தாதான் இது நம்ம நியூரோ கெமிக்கல்ஸ் பிரெயின்ல இருக்கும். அதுல இம்பேலன்ஸ் ஏற்படும் போது இந்த மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். அந்த மருந்து என்ன பண்ணும்னா அந்த பிரெயின்ல இருக்கிற நியூரோ கெமிக்கல்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த அப்நார்மல் பிஹேவியர்ஸ் எல்லாமே செட்டில் ஆகி அவங்களும் நல்ல லைஃபை லீட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பைத்தியங்கிறது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தான். ஸோ அது வந்து பல விஷயங்கள் டெவலப் ஆயிருக்கும். ஆனா நாங்க வந்து கண்டுக்காம விட்டுறதுனால அதோட விளைவுகள் தான் நாங்க பைத்தியன்ற அந்த ஸ்டேஜுக்கு போறோம். தன்னிலை மறந்து. ஆமா. ஆனா இந்த இடத்துல நம்ம இந்த டேர்ம் பைத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து திட்டுறதுக்காகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யாருமே இந்த இடத்துல பைத்தியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டலோட அர்த்தம் எக்ஸாக்டா என்னன்னு பாத்தீங்கன்னா மைண்ட் தான். மென்டல்ன்றது ஒரு கிரீக்ல இருந்து டெவலப் ஆன ஒரு வேர்டு தான். அதுக்கு அர்த்தம் மைண்ட். சிம்பிள் அவ்வளவுதான். ஆனா அதை நம்ம வந்து திட்டுறதுக்கோ மென்டல் நீ என்ன பண்ற இப்படி எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ அதுவே ஒரு ஸ்டிக்மாவாயிடுச்சு. சோ அப்போ மன ரீதியா ஒரு பிரச்சனை வச்சு நம்மள இந்த மாதிரி சொல்றாங்க டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்படிதான். இப்போ இந்த வீடியோ பாக்குற ஒரு சில பேர் யூஸ் பண்ற அந்த வார்த்தைகளை குறைச்சிக்கலாம். அந்த வேர்டை வந்து திட்டத்துக்காக யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா இன்னும் அந்த ஸ்டிக்மாவை குறைக்க முடியும். சரி ஓகே எனக்கு மன ரீதியா பிரச்சனை வச்சுன்னா யாரும் என்ன அப்படி பேச மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பிரச்சனை வந்த உடனே என் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன். இல்ல அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுவேன். யாரும் என்ன எதுவும் நினைக்க மாட்டாங்கன்ற ஒரு தாட் எனக்கு வந்தாதான் நான் அடுத்த லெவலுக்கு போவேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க சொல்ற அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் எங்க கலாச்சார ரீதியா நம்ம பார்த்தோம்னா மனநலம் இல்லை ஏதோ ஒன்று பார்த்தோன்னா அது என்னோட அந்தரங்க விஷயம். ஸோ என்னோட பர்சனல். அப்படி இருக்கும்போது நான் அதை வந்து எப்படி வெளிப்படுத்துறது? அது வெளிப்படுத்துறதுனால என்னோட சொசைட்டியில என்னோட ஃபேமிலிக்கோ இல்லை எனக்கோ இல்லை என்னை சார்ந்தவங்களுக்கோ நிறைய நெகட்டிவிட்டி வரும். ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணணும். நான் மெச்சூர்ட் எனஃபாக இருப்பேன். பட் ஆனால் என்னோட சொசைட்டி இன்னும் மெச்சூர்ட் எனஃபாக இல்லை. அப்படி நீங்க சொல்ற மாதிரியே தான் மென்டல் அப்படிங்கன்னா பைத்தியம் நினைச்சுக்கிறோம். நாங்க மென்டல்ங்கிறது மூளை அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவே நமக்கு இன்னும் சொசைட்டிக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எந்த விதத்துல தைரியமா வந்து ஒரு சைக்காலஜிஸ்டோ இல்லை சைக்காட்ரிஸ்டையோ நான் வந்து கன்சல்ட் பண்றது? ஸோ கன்சல்ட் பண்ணாலும் என்னோட பிரைவேசி எப்படி இங்க பாதுகாக்கப்படும்?
இது வந்து நிறைய பேரோட கொஸ்டின்ஸாவே இருக்கும். ஏன்னா கிளைண்ட்ஸா வரும்போது ஃபர்ஸ்ட் கேட்கிற விஷயம் வந்து இது வெளியில போயிடாது இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். முதல்ல ஒரு இண்டிவிஜுவலா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது என்னோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய நான் எனக்காக வாழ போறேனா சொசைட்டிக்காக வாழ போறேனா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது முதல்ல வரணும். எனக்கு ஏதோ ஒரு வந்து கன்சல்டேஷன் எடுக்கணும். எனக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்ல. ஆனா நான் ஒரு குழப்பத்துல இருக்கேன் வாழ்க்கையில. இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஒர்க்லயோ ப்ரொடக்டிவா இருக்க முடியல, இல்ல வீட்ல வேலை செய்யும் போதோ ப்ரொடக்டிவா இருக்க முடியல. இந்த ஸ்டேட் வரும்போதே நீங்க போய் ஒரு சைக்காலஜிஸ்ட பார்த்து கன்சல்டேஷன் எடுக்கிறது தப்பு இல்ல. ஆனா அங்கதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாட் டெவலப் ஆகும். இது என் பிரைவசி. இல்ல நான் போய் யாரையாவது பார்த்தா என் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேசுவாங்க, என் ரிலேட்டிவ்ஸ் என்ன பேசுவாங்க, இந்த தாட் எல்லாம் வரும். அப்போ ஒரே ஒரு தாட் மட்டும் இருந்தா போதும். நான் வாழ்க்கையை எனக்காக தான் வாழ போறேன். நான் நல்லா இருந்தேன்னா என்னோட பிலோடு ஒன்ஸும் நல்லா இருப்பாங்க. அந்த தாட்டை கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆப்வியஸா அங்க போயிடலாம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒரு சைக்காலஜிஸ்டையோ நீங்க சைக்காட்ரிஸ்டையோ மீட் பண்றீங்கன்னா கான்பிடென்ஷியாலிட்டிங்கிறது எங்க எத்திக்ஸ். அது எல்லா குவாலிஃபைடு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலும் கண்டிப்பா கடைபிடிப்பாங்க. அவங்கள தாண்டி அந்த விஷயம் வேற எங்கேயும் போகாது. சமீப காலமா யூடியூப்ஸை பார்த்தோம்னா நிறைய செலிபிரிட்டிஸ் இன்ஃப்ளூயன்சர் யூடியூப் இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்க, செலிபிரிட்டிஸா இருப்பாங்க, ஆக்ட்ரஸ், எந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் சரி, அவங்களாம் மனநலம் பத்தி பேசுறாங்க. மனநலம் பத்தி பேசுறது பிரச்சனை இல்லை, அவங்க சொல்யூஷன் கொடுக்குறாங்க. பேசுறது நல்ல விஷயம் தான், எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு நடிகர் பேசுறாருன்னா அது நல்ல ரீச் ஆகும், ஃபைன், அதெல்லாம் ஓகே. ஆனா அவங்களே சொல்யூஷன் கொடுத்துட்றாங்க. டிப்ரெஷனுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட், நீங்க 15 நிமிஷம் இது பண்ணீங்கன்னா, டீ குடிச்சிங்கன்னா சரியா போயிடும். நான் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு அரை மணி நேரம் தம்பிள்ஸ் வச்சு வேகமா ஹார்ட் ஒர்க் பண்ணா சரியா போயிடும், நல்லா சாப்பிட்டு எந்திரிச்சா சரியா போயிடும், தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும், இப்படி பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் நம்பலாமா? அதெல்லாம் ஒருவேளை நம்பி நம்ம உள்ள போகணும்னா அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல்டுல ஸ்பெஷலைஸ்ட் ஆகி ஒரு பர்சன் வராங்கன்னா அந்த பர்சன் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா பக்காவா இருக்கும். இது எல்லா ஃபீல்டுக்கும் பொருத்தமானது. ஒரு இன்ஜினியர் எடுத்துக்கோங்க, சிவில் இன்ஜினியர் எடுத்துக்கோங்களேன். அவரை போய் நம்ம வீடு கட்டுன்னு சொன்னா சூப்பரா கட்டி கொடுத்துருவாரு. அதே அந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இல்லாத ஒருத்தர் போய் கட்ட சொல்லி நம்ம அனுப்பிச்சோம்னா எப்படி இருக்கும்? மணி ஏர்னிங் பர்பஸ்ல மட்டும்தான் இருக்கும். அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் இருக்கும். முதல்ல நமக்கு நம்பிக்கையே வராது. சோ இதுதான் ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். இப்ப நீங்க கேட்ட மாதிரி செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், இன்ஃபுளுசர் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மென்டல் ஹெல்த்தை எடுங்க, சப்போர்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப வரவேற்கப்படக்கூடிய விஷயம். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரிதான் அவங்களே ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து சொல்லிட்டு போறாங்க. ஆனா அது ட்ரீட்மெண்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டோம்னா கண்டிப்பா இல்ல. எந்த ஒரு மனரீதியான பிரச்சனைக்குமே 45 செகண்ட் ரீல்லயோ 60 செகண்ட் ரீல்லயோ ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. பொதுவா ஒருத்தருக்கு மன ரீதியான பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி முதல்ல சரி பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க ஹோல் ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணி அந்த தனிப்பட்ட நபருக்கு எங்க பிரச்சனை ஆரம்பிச்சது, எக்ஸாக்டா என்ன பிரச்சனை, இது எல்லாத்தையும் நாங்க அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எவிடன்ஸ் பேஸ்டு தெரப்பியை தான் நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். ஆனா இந்த ரீல்ஸ்ல வர்றது எப்படி இருக்கும்னா, எனக்கு ஆசை காட்டக்கூடிய விஷயமா இருக்கும். நான் ரொம்ப நாள் பதட்டத்துல இருந்திருப்பேன். எனக்கு இது சரியா ஆயிருக்காது. அந்த ரீல்ஸை பார்க்கும்போது இதெல்லாம் பண்ண சரியாயிடும் சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும்? ஜாலி, எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு இதுல நான் அதை இன்னும் திரும்ப திரும்ப அந்த மாதிரி ரீல்ஸே பார்த்துட்டு இருப்பேன். ஆனா என் மனப்பதட்டம் சரியாயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா அது ஆயிருக்காது. அந்த மனப்பதட்டம் இன்னும் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா நான் இவ்வளவு ரீல்ஸ் பார்த்தும் நான் என்னமோ பண்ணியும் எனக்கு சரியாகலேங்கிற இன்செக்யூரிட்டி இன்னும் நிறைய ஆகும். அப்போ நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் வீடியோ பாக்குறீங்க, மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா நீங்க போய் அங்க கமெண்டே பண்ணிடலாம். நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறத, என்ன குவாலிஃபிகேஷன்ல இருக்கணும் ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா, பிஎஸ்சி எம்எஸ்சி சைக்காலஜி இருக்கணும், ரெகுலர் கிளாஸ்ல போய் படிச்சிருக்கணும், கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருக்க கூடாது. அதை தாண்டி அவங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கே எலிஜிபிள். இந்த கிரைட்டீரியால நீங்க பாக்குற வீடியோல இருக்கிறவங்க இருக்காங்களான்னு தெரிஞ்சுட்டு அவங்களை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். மேலும் பல மனநலம் சார்ந்த விஷயங்கள் பத்தி பேச போறோம். அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மீன்வைல் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, மனநலம் சார்ந்த சந்தேகங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்மளோட மனநல ஆலோசகர் திருமதி ஹேமலதா பாலகுமாரன், சைக்காலஜிஸ்ட், பதில் சொல்லுவாங்க. அதையும் நம்ம அடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். நன்றி, பாய்.